கொண்டு மாப்பிள்ளைக்கு இருக்குதுன்னு வைப்போமே, இந்த நேரம் நீங்க மட்டும் மாப்பிள்ளையோட முன் சீட்ல உட்கார்ந்து கொண்டு போவானம். சில கட்டங்கள்ல சொல்லுங்க, மாமி நீங்க உனக்கு உட்காருங்களே, மகனோட பேசி பேசி போங்களே. மாமிய கொஞ்சம் தூக்கி அந்த மாமிய மகனோடு இருக்கக்கூடிய தொடர்பை நீங்க இல்லாமக்குவான். நாலாவது சொல்றாங்க, சரி உங்களுக்கு சில நேரத்துக்கு சாய்ஸ் உண்டு, 2 சல்வாரி கிட் கொண்டாந்துருக்குது அல்லது 2 ஷால் கொண்டாந்துருக்கு, முந்தானி கொண்டாந்துருக்குது. இந்த நேரத்துல மாமி கிட்ட கேளுங்க, மாமி உங்களுக்கு ஏதோ ஒண்ணும் நீங்க விருப்பமானது எடுங்க, அதுக்கு பின்னால நான் எடுக்கிறேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகள், இந்த விஷயங்கள் புகாக்கள் உலமாக்கள் கிதாப்ல எழுதியே ஏன் வைக்கிறாங்க? இந்த நேரங்கள்ல பிரச்சனை உண்டாகும். நீங்க ஃபர்ஸ்டுக்கு எடுத்து அடுத்தது கொடுக்கறது இருக்குதே, இந்த நேரத்துல அவட உள்ளத்துல பாருங்களே, மகன் இந்த நேரம் அவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கறது. பெண் என்ற ரீதியில தாய் என்ற ரீதியில அவட உள்ளத்துல அப்படி கவலை வரக்கூடாது, ஆனா வரதான் செய்யும். பொதுவாக கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால விளங்கி கொள்ளுங்க, இங்க மாமிமார்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு செல்ற விஷயம் நசியத் என்னன்னா, கல்யாணம் முடிச்சது கொடுத்ததுக்கு பின்னால நீங்க அவங்களோட வாழ்க்கையில இன்டர்ஃபியர் பண்ண போவானும், அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. சரி, இப்ப பொதுவாக தாய் என்ற ரீதியில அவங்களுக்கு உள்ளத்துல அதே என்ன மகன் இப்ப என்ன கணக்கெடுக்கிறல்லே என்றதை சைத்தான் அப்படிதான் போடுவார். எனவே ஏழுமான மட்டும் இப்படி வரக்கூடிய நேரத்துல நீங்க என்ன செய்யணும்? நீங்க மாமி உங்களுக்கு விருப்பமானது எடுங்க, அடுத்தது நான் எடுக்கிறேன். ஸ்பெஷலி உங்களோட அதே மாதிரி சொல்றாங்க, ஸ்பெஷலி உங்களோட மாமி ஒரு விடோ, அதாவது கணவன் இழந்த ஒரு பெண்ணாக இருந்தா அந்த மாமிய தனியா வீட்டுல வச்சுட்டு நீங்க 2 பேர் மட்டும் சுத்த போவாங்க. அவ விரும்பி சொல்றாண்டா, இல்ல நான் இருக்கிறேன், என்னையால கஷ்டம், வயசாளிதானே, இப்படி அவ விரும்பி சொல்லாம நீங்க அவ தனியா விட்டுட்டு போறது இருக்குதே, உங்களோட ஃபேமிலியில பிரச்சனைகள் உண்டாக்கும் என்று சொல்றாங்க. இது போறது ஹராம் இல்ல, ஆனா அவட உள்ளம் வெடிக்கிறதுக்கு ஒரு காரணமாக அதுக்கு பின்னால உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். நீங்க ஒன்றாக வாழ்ந்து இருந்தா, ஒன்றாக தான் இருக்கிறீங்க என்பதாக இருந்தா. அதே மாதிரி சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஒரே வீட்டுல இருக்கிறீங்கன்னா ஒரு போன் ஒன்று உங்களுக்கு வருது, கால் உங்களுக்கு வருது. சில நேரத்துக்கு உங்களோட குடும்பத்துல மாமா பேசுறாரு, தாத்தா பேசுறாரு, அந்த போன்ல பேசினதுக்கு பின்னால அல்லது பெண்கள் பேசுறாரு, அந்த பெண்கள் பேசினதுக்கு பின்னால மஹரமுடைய பிரச்சனை இல்லாட்டி மாமிக்கு சொல்லுங்க, இவர் தான் பேசினார். அப்படி இல்ல பெண்கள் தான் பேசினாங்கன்னா கொஞ்சம் எங்க மாமியோட பேசுங்களே என்று மாமிக்கும் கொஞ்சம் கொடுங்க பேசுறது. ஏன் இந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா நீங்க அப்படி சொல்ல இல்ல, கொஞ்ச நாள் போகல அவட உள்ளத்துல பாருங்களே, அவ மட்டும் குடும்பத்தார்களோட பேசுறாங்க, என்னைய கொஞ்சம் சரி பேச விடுறது. பெண்கள் என்ற வரகள் அப்படி வரதான் செய்யும். உலமாக்கள் எழுதுறாங்க, இதையும் நீங்க கொஞ்சம் கொடுங்க. எனவே நல்ல கணவனுக்கு செய்ய வேண்டிய பயான்ல அதை நாங்க சொல்லிடுவோம். முடியுமானாலும் வைஃபுக்கு வேற போன் ஒன்று வைங்க, மாமிக்கு உண்மைக்கு வேற போன் ஒன்று வைங்க. அதுதான் மாப்பிள்ளைக்குரிய அட்வைஸ். அப்படி வைக்கல வைஃபுக்குரிய அட்வைஸ் என்ன, நீங்க பேசினா கொஞ்சம் பேச விடுங்க, அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஆக சாலிஹான மனைவியுடைய சிஃபத் என்னன்னா கிதாப்ல எழுதுறாங்க, ஹஸ்பண்ட் இப்ப சம்பாரிச்சு சலரிய இவ்வளவு காலம் உம்மட கையில தான் கொடுத்து கொண்டிருந்தா, சலரிய யார கையில, உம்மட கையில தான் கொடுத்து கொண்டிருந்தா, இப்ப கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அந்த சலரிய எடுத்துக்கொண்டு அவருடைய உம்மட கையில கொடுக்காம மனைவிட கையில கொடுக்கக்கூடிய நேரத்துல அந்த மனைவி செல்லணுமா, இவ்வளவு காலம் நீங்க உம்மக்கு தான் உங்களோட சலரிய கொடுத்து கொண்டிருந்தீங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணினா நல்லமே, மறுவ நான் அதை எடுத்து அவங்களோட உள்ளத்துல பிரச்சனைகள் வாரத்துக்கு பார்க்க நீங்க உங்களோட தாய்க்கு கொடுங்க, நீங்க எனக்காக வேண்டி செலவழிக்கிறீங்க தானே, இதே எனக்கு போதும் என்று எனக்கு தரவானம் மாமிக்கே கொடுங்க என்று செல்லக்கூடிய பெண் சாலிஹான பெண், பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய பெண். ஆனா இந்த காலத்துல என்ன தெரியுமா நடக்கும், எப்ப வந்தாலும் உங்களுக்கு உண்மைதான் அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு என்ன சரி வாங்குறேன்னா உங்களுக்கு தங்கச்சிக்கு வாங்காம இருக்கிறது, கல்யாணம் வந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு இன்னும் செய்யுங்க எங்களுக்கு தேவையில்ல. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இந்த ஒவ்வொரு பேச்சும் இருக்கிறதே கணவனுடைய உள்ளத்தை நோவி. நீங்க என்ன செய்யணும், நாங்க சேர்ந்து வாழுவோம், எனக்கு தள்ளி தேவையில்ல, மாமிய கையில இருக்கட்டும், அவங்க செலவழிக்கட்டும், ஒன்றாதான் இருக்கிறோம், பிரிக்க தேவையில்லை. கணவனுடைய நசீகத்துல நாங்க அது வேறையான அமைப்புல சொல்லுவோம். ஆனா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு குடும்பத்தை சந்தோஷமாக நடத்தக்கூடிய நேரத்துல அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, தன்னுடைய தாய் தஞ்சர்களை கண்ணியப்படுத்துறத போல தன்னுடைய கணவனுடைய தாய் தஞ்சர்களை கண்ணியப்படுத்துவோம்.
அவங்கள சங்கப்படுத்தணும், அவங்களோட முஹப்பத்தா அடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஏன் அங்க டிஸ்பியூட் உண்டாகிட்டா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அதுக்கு பின்னால் எங்களோட வாழ்க்கைய சந்தோஷமாக கொண்டு போறது இருக்குது. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்ப மாமி மாமாவுடைய விஷயத்துலதான் ஷரியத் சொல்லுது, இது டிஸ்பியூட் உண்டாகக்கூடிய இடம், பிரச்சனை உண்டாகக்கூடிய இடம். எனவே முடியுமான அளவு நீங்க என்ன செய்யணும், உங்களோட வாழ்க்கையில அவங்கள சேர்த்து கொண்டு போறதுக்காக வேண்டி முயற்சி செய்யணும். இருந்து நின்று அவங்க வேற அடிக்கிறாங்கன்னா சாப்பாடு ஒண்ணு போடுங்க. ஆனா அவங்களுக்கு உதவி செய்யற விஷயத்துல, உங்களோட கணவன் அவர்களுக்கு செலவழிக்கிற விஷயத்துல நீங்க நடுவுக்கு வந்து அதை நிப்பட்டினீங்கன்னா அந்த காட்டரபி சொன்னது போல வாழ்க்கை சந்தோஷமாக கொண்டு போக முடியாது. எனவே எந்த அளவுக்கு உங்களுக்கு கணவனுடைய விஷயத்துல, கணவனுடைய தாய் தந்தர்களுடைய விஷயத்துல அவங்களுக்கு மத்தியில் ஒரு தொடர்பை உண்டாக்கி கொண்டே இருக்கலுமோ அதுதான் ஒரு சாலிஹான பெண்ணுக்கு அடையாளம் என்றத உலமாக்கள் எடுத்து காட்டலாம். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க எங்களோட வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய நேரத்துல உலமாக்கள் செல்லக்கூடிய சில நசீஹத்கள் இதுதான். அப்ப அதே மாதிரி எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரியோரு பொறுப்பு என்னன்னா, ஒரு பெரியோரு பொறுப்பு என்னன்னா, எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரியோரு பொறுப்பு என்னன்னா, நாங்க அந்த கணவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பெண்களாக இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு விளங்கி சேர்ந்தா கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, எங்கட கணவன்மார்கள் ஷரியத்துக்கு மாற்றமான முறையில ஏதாவது ஒரு பாவம் செய்யறாருண்டா அந்த பாவத்தை டிரெக்டாக சொல்லி நாங்க நிப்பட்ட போறது இருக்குது. இதுவும் சில பிரச்சனைகளும் உண்டாகும். கிதாப்ல எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா, இலிசிட் ரிலேஷன்ஷிப், ஒரு கணவனுக்கு ஹராமான ஒரு தொடர்பு கொண்டிருக்கிறது இன்னொரு பெண்ணோடு. இந்த நேரத்தில் ஒரு பெண் எப்படி நடந்து கொள்ளணும்? கணவனுக்கு ஹராமான அமைப்பில் ஒரு தொடர்பு கொண்டிருக்கிறது. கிதாப்ல எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா, சரி இது உங்களுக்கு உறுதியான அமைப்புல தெரியான்னு வச்சுக்கொள்வோமே, உறுதியான அமைப்புல தெரியா, உங்க கணவருக்கு ஏதோ தொடர்பு கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. இந்த நேரத்துல நீங்க அத பகிரங்கப்படுத்துறது இருக்குது, பகிரங்கப்படுத்துறது. இந்த நேரத்துல அத பகிரங்கப்படுத்தி உங்களுக்கு இப்படி தொடர்பு கொண்டிருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன், அங்கே எல்லாம் எனக்கு போன் பண்ணி கேட்கிறாங்க, இப்படி எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் என்று நாங்க அவருக்கு அப்படி பேச, அதுக்கு பிறகு அவங்களோட உம்மா வாப்பாக்கு செல்ல, அதுக்கு பிறகு பகிரங்கப்படுத்த, உண்மையாகவே அப்படி ஒரு தொடர்பு கொண்டு இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். இப்ப யோசிங்க, அந்த கணவனுக்கு எவ்வளவு பெரிய தாக்கம் உண்டாகி, தொடர்பு இல்லைன்னு வச்சுக்கொள்வோம். அப்ப நீங்க இவ்வளவு பகிரங்கப்படுத்த, போன் பண்ண, அங்க பிரச்சனை போட, இந்த மௌலவிக்கு செல்ல, இப்படி எல்லாம் செய்ய, இந்த கணவனுக்கு இது தெரிய வந்துச்சுன்னா அவருடைய உள்ளம் உடைஞ்சு போமா இல்லையா? அதுதான் அஷ்ரப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதுறாங்க, கணவனுடைய தவறு இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல நீங்க நடந்து கொள்ளக்கூடிய அமைப்புல கணவனுடைய உள்ளம் உடஞ்சிட்டா வச்சுக்கொள்ளுங்க, நாளுக்கு நாள் நீங்க அந்த காயம் உண்டாக்குவதன் மூலமாக அந்த கணவனுடைய உள்ளம் என்றது கண்ணாடிய போல, அது வெடிச்சா ஒட்டேலும், ஆனா வெடிப்பு ரீந்து கொண்டேதான் இருக்கு. எனவே உங்களோட நாளுக்கு நாள் முஹப்பத் குறைஞ்சு கொண்டு பேசுறோம். சரி, நீங்க சொல்றது உண்மை, அவருக்கு ஒரு தொடர்பு இருக்குது. இந்த நேரத்துல நீங்க கத்துறீங்க, ஓ ஓ பாருங்களே பாருங்களே, உண்மையாவே தொடர்பு இருக்குது, அவர் ஹராத்தொண்டு செய்யறார். இந்த நேரத்துல நீங்க பகிரங்கப்படுத்துவதன் மூலமாக இந்த ஹராம் குறையாது. இவ்வளவு கேவலப்படுத்தினாவே, அவவும் இப்படி கஷ்டப்படுத்தினாவே, அவ இப்ப எப்படி விடுறது? இவர் அந்த பாவத்துல பிடிவாதமா இருப்பாரே தவிர இந்த பாவத்தை விட மாட்டார். உங்களோட வாழ்க்கை தான் நஷ்டமா போகுது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, சரி இப்படி ஒண்ணு நினைச்சு, அப்ப நீங்க பகிரங்கப்படுத்தினா உண்மையாக இருந்தாலும் அது உங்களுக்கு தான் நஷ்டம், பொய்யாக இருந்தாலும் கணவன் உள்ள முனைஞ்சிடும், அதுக்கு பின்னால் உங்களுக்கு உள்ள தொடர்பு இல்லாம. சரி இப்படி ஒரு தொடர்பு இருக்குது. இந்த நேரத்துல உலமாக்கள் என்ன எழுதுறாங்கன்னா, சில துவாக்களை படிச்சு தராங்க. அந்த துவாக்களை நீங்க தஹஜ்ஜுடைய நேரத்துல சொல்லுங்க, சொல்லுங்கிட்டு துவா கேளுங்க. ஆனா நீங்க பாருங்க,
இந்த கணவர் இப்படி ஹராமான அமைப்புக்கு போறதுக்கு காரணம் என்ன? பெண்ணின் மூலமாக அவருடைய தேவைகள் பூர்த்தியாக இல்லையா? ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாங்க. ஒரு சாலிஹான பெண், ஆனா அவருடைய கணவருக்கு வேற தொடர்பு இருந்துச்சு. அவன் எந்த அமைப்புல ஹெல்ப் பண்ணினா என்றா, இவர் அதிகமாக மாப்பிள்ளையோட முஹப்பத் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். அழகான சாப்பாடுகள் ஆக்கி கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். தன்னை அலங்கரிச்சு தேவைகளை வேண்டிய நேரத்துல பூர்த்தி செய்யறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். இரவுடைய நேரத்துல லேட்டாகி வந்தாலும் சாப்பிடாம உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. நீங்க எல்லாம் எனக்கு சாப்பிடலப்பா. இந்த ஒவ்வொரு செயலும் இருந்துச்சு. ஆனா இவருக்கு தெரியும் இந்த மாப்பிள்ள தினால் இருக்கிறாண்டு. ஆனா இவட அகலாக்க காட்டி அந்த பாவியான மாப்பிளையும் தௌபா செய்ய வச்சுட்டான். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. கணவருடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது மனைவியுடைய பொறுப்பு. இது மனைவியுடைய ஒரு ஹக், கடமை. அவர் செய்யதான் வேணும். தவறு நடந்தாலும் பிள்ளைகளுக்கு முன்னால நீங்க எப்படி செஞ்சீங்களே என்று கேட்க வாரம். மகனுக்கு முன்னால கண்ணியம் இல்லாத முறையில, பிள்ளைகளுக்கு முன்னால கண்ணியம் இல்லாத முறையில கணவனோட பேசவாடும். அந்த கணவனுடைய தாய் இருக்கக்கூடிய நேரத்துல உள்ளேல வளர்த்திருக்கிற லட்சணத்தை பாருங்களே என்று கேட்டா அந்த தாய்க்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எனவே கணவனுடைய கண்ணியம் பாதுகாக்கிறது இருக்குதே, இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நாங்க இதை செல்றோம் என்றா, உங்களோட பேச்சால உங்களோட செயலால கணவனுடைய உள்ளம் உடைஞ்சிட்டேன்டா அதுக்கு பின்னால் அதை சமைக்க கஷ்டம். அவர் மன்னிச்சாலும் அந்த வெடிப்பிருக்கும். ஆனா ஒட்டிதான் இருப்போம். ஆனா வெடிப்பிருக்கும். அதை எங்களுக்கு இல்லாமக்கலாம். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அது ஆக ஒரு முக்கியமான விஷயம் கணவர்மார்களுடைய விஷயத்துல. அதே மாதிரி வீட்டுக்கு கணவர் வரக்கூடிய நேரத்துல கிதாப்ல உலமாக்கள் என்ன எழுதுறாங்கன்னா, ஒரு கணவன் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவரை அதிகமான நேரம் காத்து கொண்டிருக்கிறதுக்கு வைக்கவான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவளை பத்தி ஹதீஸ்ல வந்திருக்குது. கணவன் வீட்டுக்குள்ள வரக்கொலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரக்கொலே கவிதைகளை படிச்சு வீட்டுக்குள்ள வர வைப்பான். சொல்லுவாங்களாம், லனா ஷம்சுன் வலில்லா பாகி ஷம்சுன் வஷம்சி கைருன் மின் ஷம்சிஸ் ஸமாஇ. அல்லாஹ் வானத்தில் ஒரு சூரியனை படைச்சிருக்கிறான். அல்லாஹ் எனக்கு எங்க ஒரு சூரியன் என்னுடைய கணவன் அல்லாஹ் தந்திருக்கிறான். வானத்தில் உள்ள சூரியனுக்கு பார்க்க என்னுடைய கணவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சூரியன் மிகவும் பிரகாசமானவர். வீட்டுக்கு கணவர் வரக்கொலே இவ்வளோ சந்தோஷமா கவிதைகளை படிச்சு வரவேற்ற எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. சொல்லுவாங்களாம், இந்த வானத்தில் உள்ள சூரியன் இருக்குது, இது ஃபஜ்ருக்கு பின்னால்தான் உதயமாகும். என்னுடைய சூரியன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர் இஷாவுக்கு பின்னால்தான் என்னின் பக்கம் வருவார். கணவர் வீட்டுக்கு வரக்கொலே ஒரு மனைவி அத்தர் சரியான முறையில பூசி தன்னை அலங்கரிச்சு காட்ட வேண்டிய இடம் மாப்பிள்ளதான். வெளியே போகல முழுமையான பரந்தாவோட போகணும். உள்ளுக்கு இருக்கிற நேரத்துல முழுமையான முறையில அழகாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வரக்கொலே இப்படிதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க வெல்கம் பண்ணுவாங்க. எனவே உலமாக்கள் என்ன எழுதுறாங்கன்னா, வீட்டுக்கு வந்த உடனே நீங்க சில நேரத்துக்கு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பீங்க, சாமானம் கொண்டாடுறது கரெக்ட் 250 வட்டக்காய் வளவு கதவு கிட்டே வச்சு ஆளு உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு முன்னால அதையும் கொண்டாந்தீங்களா இதையும் கொண்டாந்தீங்களா, கொண்டாடல கொஞ்சம் மறுவ பேசிட்டு வாரீங்களான்னு கேட்கவான். இருக்கிறத வச்சு சமாளிங்க. வீட்டுக்கு வந்தோடனே லிஸ்ட கொண்டாந்தீங்களான்னு கேட்கவானும். வந்தோடனே அவருக்கு குடிக்கிறதுக்கு கொண்டு ட்ரிங்க் கொண்டு வைங்க. இல்லாட்டி உலமாக்கள் எழுதுறாங்க அட்லீஸ்ட் தண்ணிய வைங்க. வந்தோடனே அவருடைய கையில் உள்ள பேக்கள் எடுங்க, உட்கார வைங்க. அவர் செல்லாமலே அவரோட காலை மசாஜ் பண்ண வைங்க. அவரை மசாஜ் பண்ண, நீங்க மசாஜ் பண்ண. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களோட நாள் எப்படி இருந்துச்சு? நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? ரொம்ப கஷ்டப்படுறீங்க? இந்த வார்த்தைகள் இருக்கிற கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த கணவனுடைய உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை தான், ஒரே ஒரு வேலை, ரொம்ப லேசான வேலை. கணவன் உள்ளத்தை சந்தோஷப்படுத்துங்க. எவ்வளவு ஷரியத் அல்லாஹ்ட உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறது உண்டு. இரண்டாவது வேலை, கணவனுக்கு எந்த அமைப்புல இருந்தா சந்தோஷமோ அது ஹராம் சேராத அமைப்புல அவரை சந்தோஷப்படுத்துறது மட்டும்தான் உங்களுக்குரிய வேலை.
அவருடைய உள்ளத்தை நோவிச்ச நிலைமையில நீங்க எவ்வளவுதான் அல்லாம மாதிரி அமல் செஞ்சாலும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே கணவனுடைய பொருத்தம் இல்லாம சொர்க்கத்துக்கு போறது அது நடக்காத ஒரு விஷயம். ஏன் நபி அவங்களே சொன்னாங்க சுஜூதுடைய தரஜாவல்லா ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே ஏழுமான மட்டும் அந்த கணவனுடைய உள்ளத்துல முஹப்பத்தை உண்டாக்கக்கூடிய பெண்களாக நாம மாறுவது